வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து சீத்ரோக்கை. சீத்ரோக்கை வந்து நல்ல ஒரு ஓல்டு லைனேஜ். இதனுடைய சிறப்பம்சம் என்னவென்றால், வயிற்றில் இருக்கக்கூடிய குட்டிகள் வந்து அப்படியே கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சீத்ரோக்கையை பாருங்கள். இதனுடைய வயிற்றில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 குட்டி அப்படியே நமக்கு கண்ணுக்கு அப்படியே தெரியுது. இது ஆரம்பகட்டமாக வளர்க்கக்கூடிய நண்பர்களுக்கு அவ்வளோ ஆசையாக வளர்ப்பாங்க. ஏன்னா ஒரு மீன் வந்து எப்போ குட்டி போடுன்றது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒரு சீத்ரோக்கை ஃபிஷ் நீங்கள் வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கப்பி, இம்போர்ட்டட் கப்பி வெரைட்டி நீங்கள் வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த மீன் எப்போ குட்டி போடுன்றதை நீங்கள் அதனுடைய வயிற்றை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா வயிற்றில் எத்தனை குட்டி வளர்ந்துக்கிட்டு இருக்கிறதுன்றதை டெய்லி இன்ச் பை இன்ச்சு உங்களால் நோட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 குட்டி வயிற்றில் தெரியுது பாருங்கள். இப்போ அந்த வயிற்றில் கருப்பு கலரில் புள்ளி புள்ளியாக தெரியுது ஃபுல்லாக மீன் குட்டியினுடைய கண்கள் எவ்வளோ அழகாக துல்லியமாக தெரியுதுன்னு பாருங்கள். இது நல்ல ஒரு ஓல்டு லைனேஜ், நல்லா சர்வேல் ரேட்டு நல்லா இருக்குது. யார் வேண்டாலும் வாங்கி வளர்க்கலாம். அவ்வளோ அழகாக வந்து சர்வேவ் ஆகுது. அதே போல் இந்த சீத்ரோக்கை வந்து ஃபீமேல் நல்லா பெருசாகவே இருக்கும். ஃபீமேல் இருக்கும், மேல் வந்து கொஞ்சம் சிறுசாக தான் இருக்கும். ஆனால் இதனுடைய கலர் பாருங்கள், ஆரஞ்சு ரெட் மிக்ஸ் பண்ண மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். இது நல்ல ஓல்டு லைனேஜ். சீத்ரோக்கை வந்து ஆரம்பகட்டமாக இது வரைக்கும் நான் ஃபிஷ் இப்போ தான் வளர்க்க போகிறேன் அப்படின்னு கண்டிப்பாக யாராவது முடிவு பண்ணிங்கன்னா சீத்ரோக்கை வாங்கி வளர்க்கலாம். நல்லா அழகாக இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்குலாம் அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய மீன் குட்டிகள் கண்ணாடியில் அப்படியே தெரியும். அதை வயிறே ஒரு கண்ணாடி மாதிரி தான். உள்ளே இருக்க குட்டி, குடல், குந்தாணி எல்லாமே A to Z அப்படியே அழகாக தெரியுமா. அதனால் சின்ன பிள்ளைகள் ரொம்ப ஆசையாக வாங்கி வளர்க்குறாங்க. குட்டி எப்போ போட போகுதுன்றதை நம்மளால் முன்கூட்டியே அறிய முடியும்.